ஆதியில் கண்ணகி அம்மன் கோவில், தற்பொழுது புவனேஸ்வரி அம்பாள் கோவில் எவ்வாறு மாற்றம் பெற்றது? சுதிமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் கோவில் ஆதியில் கண்ணகி அம்மன் கோவிலாக இருந்தது. ஒல்லாந்தர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போது சுதிமலை கண்ணகி அம்மன் கோவிலும் அளிக்கப்பட்டது. சுதிமலை கண்ணகி அம்மன் கோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பல பிரசித்தி பெற்ற கண்ணகி அம்மன் கோவிலோடு தொடர்பு பட்டது. இந்தியாவில் மதுரையை எரித்த கண்ணகி தெற்கு நோக்கி சென்று நாகப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்து நாவாயில் ஏறி இலங்கையில் வடபகுதியாம் யாழ்ப்பாணத்தில் காரைநகர் துறைமுகத்தை வந்தடைந்து அங்கிருந்து கால்நடையாக சென்றாராம். அவ்வாறு அவர் சென்றபோது 10 இடங்களில் தங்கிச் சென்றதாகவும், முதலில் தங்கிய இடம் காரைநகர் வலந்தை கண்ணகி அம்மன் கோவிலாக இருக்கும் இடத்தில், இறுதியாக பத்தாப்பளை கண்ணகி அம்மன் கோவில் இருக்கும் இடத்தை இடைச்சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து கடல் நீரில் விளக்கெரித்த அற்புதம் நிகழ்த்திய இடம் பத்தாப்பளைதான் காலப்போக்கில் வற்றாப்பளையாக தெரிவுபட்டது. பத்தாப்பளை என்றால் 10 இடம் என்ற பொருள்படும். இவ்வாறு தங்கிய இடங்களில் ஒன்றுதான் சுதிமலை அம்மன் கோவில் இருக்கும் இடம். அதில் தான் கண்ணகி அம்மன் கோவில் இருந்தது. கலையோடை கண்ணகி அம்மன், பன்றித்தலைச்சி கண்ணகி அம்மன், சிட்டிவேராம் கண்ணகி அம்மன், புலோப்பளை கண்ணகி அம்மன், புங்குடுதீவு கண்ணகி அம்மன் போன்ற இடங்களில் கண்ணகி தங்கிச் சென்ற இடங்களாக கூறப்படுகின்றது. பிற்காலத்தில் கண்ணகி அம்மன் கோவில்கள் புவனேஸ்வரி அம்மன் கோவில்களாக மாற்றப்பட்டன. தமிழர்கள் பாரம்பரிய வழிபாட்டில் முருக வழிபாடு, கண்ணகி வழிபாடு, பேச்சியம்மன் வழிபாடு, நாச்சிமார் வழிபாடு, கன்னிமார் வழிபாடு என்பன சிறப்பு இடம் பெற்றிருந்தன. இப்பொழுதும் சுதிமலை அம்மன் கோவிலுக்கு பின்புறம் உள்ள மிக பழமையான மரத்தின் கீழ் கண்ணகி வழிபாடு நடைபெறுகின்றது. அப்பகுதி மக்கள் அவ்விடத்தை வற்றாப்பளை என்றே அழைக்கின்றார்கள். அதற்குத்தான் முதல் பூசை, பொங்கல் மடை அனைத்தும் நடைபெறும். இப்போதும் தேர் திருவிழாவில் வீதியை சுற்றி தேர் இருப்பிடத்துக்குள் ஏறும் பொழுது கிழக்கு பக்கமாக லேசாக சரியும். அப்பொழுது வயது மூத்தவர்கள் அம்மாளாச்சி வற்றாப்பளைக்கு வெளிக்கிட்டா என்று கூறுவதை கண்டிருக்கின்றோம். ஏனெனில் வற்றாப்பளையில் விசாக நட்சத்திரத்தின் பின்வரும் முதல் திங்கட்கிழமைகளில் பொங்கல் நடைபெறும். வழமையாக பூரணியோடு விசாக நட்சத்திரம் வருவதால் விசாக பொங்கல் முடிந்து முதல் திங்களில் வரும். அதனால் விசாக பொங்கல் முடிந்து கண்ணகி வற்றாப்பளை பொங்கலுக்கு போவதாக ஒரு ஐதீகம். இப்போதும் வயதில் மூத்தவர்கள் சுதிமலை புவனேஸ்வரி அம்மனை கண்ணகி அம்மனாகவே பார்க்கின்றார்கள். மதுரையை எரித்த கண்ணகி இவ்வாறு பல இடங்களில் குடியேறி அந்த இடங்கள் கண்ணகி அம்மனாக தோற்றம் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதுவே இப்பொழுது திரிவாகி புவனேஸ்வரி அம்பாளாக மாறியிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. இவ்வாறான பல விடயங்களோடு இணைவதற்கு எங்களுடைய பக்கத்தை பின்தொடருங்கள்.